உண்மையை உணர பகவான் உதவ வேண்டும். உண்மையை உணர பகவான் உதவ வேண்டும். பகவானுடைய பதில், உதவி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்னைக்கு உனக்கு உதவி பண்ணலன்னு சொல்லியிருக்கேன்? என் உதவி எப்பொழுதும், என்னுடைய அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறாரு. உடனே அந்த நபர் கேட்கிறார், அவ்வாறு எனில் ஒன்றுமே கேட்க வேண்டாமா? அத்தகைய உதவி இருந்து கொண்டிருப்பதை நான் உணரவில்லையே. அப்ப உங்க உதவி எப்போதும் இருந்துகிட்டே இருக்குன்னா, நீங்க எப்பொழுதும் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்படி ஒண்ணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு நீங்க எப்போதும் உங்களுடைய அருள் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்ப நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே தேவையில்லையா அப்படிங்கிறாரு. உடனே பகவான் சொல்றாரு, சரணுற்றால் அதையும் உணரலாம். சரணாகதி அடைஞ்சைனா என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்குங்கிறத உன்னால அறிய முடியும். நீ சரணாகதி அடியாததுனால என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்குதுங்கிறத உனக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறார். உடனே அந்த நபர் திருப்பி கேள்வி கேட்கிறார், இப்போது நான் பகவத் சந்நிதியில் இருக்கிறேன், அதாவது பகவானுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறார். இப்போதே நான் பகவத் உபதேசத்தை பெறாவிட்டால் 600 மைலுக்கு அப்பால் இருப்பவனாகிய நான் இனி எப்போது எவ்வாறு அதனை பெறப்போகிறேன்? உங்க முன்னாடி இருக்கிறேன், இப்பயே நீங்க எனக்கு ஒரு நல்ல உபதேசம் கொடுத்தீங்கன்னா அந்த உபதேசத்தை கேட்டு நான் தெளிவடைவேன். நான் 600-700 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டா அதுக்கப்புறம் எப்ப நீங்க சொல்லி எப்ப நான் கேட்டு என்ன ஆகுது? சத்குரு எப்போதும் உன்னோடு உனக்குள்ளே இருக்கிறார். எப்பா, உன்னுடைய இதயத்துக்குள்ளேயே இருந்து உன்னை ஆட்டுவிக்கின்ற, உனக்கு வழிகாட்டக்கூடிய குருவானவர் உன்னுடைய உள்ளேயே இருக்காரு. அவர் உனக்கு வழிகாட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பகவான் சொல்றாரு. உடனே அவர் கேட்கிறார், அப்ப வெளியேயும் ஒரு குரு எனக்கு வேண்டும், எனக்கு வெளியே ஒரு குரு எனக்கு வேணும் அப்படிங்கிறார். பகவான் அதுக்கு பதில் சொல்றார், வெளியே இருக்கும் குரு நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்று உறுதி கூறினால். சரி, நீ வெளியே ஒரு குரு கேட்கிறப்பா, வெளியில ஒரு குரு இருக்காருல்ல, அவர் சொல்றாரு உனக்குள்ளேயே இருந்து உன்னை இயக்குறது அப்படின்னு உனக்கு ஒரு உறுதி கூறினால் நீ என்ன பண்ணுவ? அதாவது உனக்குள்ளதான் இருந்து இயங்குறாரு அப்படின்னு சொல்றாரு, அதுதான் உண்மை என்று சொல்றாரு. அப்படிங்கும் போது அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான், அப்படி எனில் அவரை சரணடைவதென்றோ நான் செய்ய வேண்டியதல்லவா? அப்பனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருன்னு நீங்க சொல்றவர்கிட்ட நான் என்ன சரணடைஞ்சா போதுமா அப்படின்னு கேட்கிறான். பகவான் சொல்றார், சரணுற்றால் மேற்கொண்டு சொல்ல வேண்டியதோ அறிய வேண்டியதோ யாதும் இல்லை. நீ உன்னுடைய ஆத்மாவான ஆத்ம குருவுக்கு உள்ளுக்குள்ள சரணடைஞ்சன்னா அதுக்கு மேல சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்படி உடனே நம்மால் சும்மா இருப்பாரா? அடுத்த கேள்வி கேட்கிறார், என் தலை மீது கை வைத்து உறுதி கூற வேண்டுகிறேன், என் மேல சத்தியம் பண்ணுங்க, எனக்கு உள்ள இருந்து எனக்கு வழிகாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. எங்கேயாவது பகவான் எஸ்கேப் ஆயிட்டாருன்னா, இல்ல நம்மளை அப்படியே ஜால்ஜா பண்றதுக்கோசரம் நமக்கு ஏதோ பதில் கொடுத்து நம்மளை அப்படியே ஏமாத்துறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என் மீது தலை வைத்து உறுதி கூற வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே பகவான் சொல்றார், அடுத்தாற் போல் உறுதி பத்திரம் எழுதி தர வேண்டுவீர்கள். இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு அக்ரிமெண்ட் போட சொல்லுவீங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டே கேட்பீங்க போல இருக்குன்னு அவரு காமெடி பண்றாரு பகவான். நீங்கள் நினைத்தவாறு உதவி கிடைக்கவில்லை என்று தோன்றினால் என் மீது வழக்கு கூட தொடுப்பீர். பகவான் கமெண்ட் பண்றார். சரி, இப்ப இவ்வளவு தூரம் உங்க தலையில கை வச்சு உறுதி கொடுங்க, எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுவீங்கன்னு என் தலையில கை வச்சு எனக்குள்ளே இருந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்க குருவே எனக்கு வந்து கைட் பண்ணும், வெளியே எனக்கு குரு இல்லை. சரி, நீங்க இங்க இருந்தாலும் எனக்கு அங்க இருக்கும் போது எனக்கு கைட் பண்ணுவீங்கன்னு என் தலையில சத்தியம் பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, அப்பதான் நான் ஏத்துக்குவேன்னு அவர் கேட்கிறாரு. இவர் என்ன அடுத்து இப்ப சத்தியம் கேட்குறீங்க, அடுத்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை கொண்டு வந்து நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்குவீங்க போல இருக்கு. சப்போஸ் நான் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நான் இல்லாட்டினா என் மேல கேஸ் கூட போடுவீங்களா அப்படின்னு ஒரு ஜோக் பண்றாரு பகவான். எல்லாரும் சிரிக்கிறார்களாம். நல்லது.